ஸோ ஏட்டை இருக்கிறது பார்த்தா போகும். ஓகே அப்போ நைஸாக போயிட்டு இருக்காரு. ஐயோ பார்த்தா நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? ஏட்டை விட்டு சும்மா காத்து வாங்க வந்தோம். இப்போ பாருங்க ரொம்ப தப்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், மேலே ஏறிட்டா தப்பிச்சிருவோம். அப்படி இங்கே ஓகே இங்கே ஒரு பைப் மாதிரி இருக்கு. இது மேலே ஏறி போய்டுவோம், மாட்டோம் ஏறி போயிடுவோம். ஐயோ கீழே வந்து ஏட்டை ஒன்று சொல்லுங்க பிடிச்சி போட்டால நம்ம எப்படின்னு தப்பிக்கிறதுக்கு பாருங்களேன். ஏட்டை ஒரு வாட்டி மன்னிச்சு வெளியே விட்டுருங்க ப்ளீஸ். என்ன ஏட்ட நம்மள வெளியே விடுச்சுன்னா அவ வெளியே விட்டுக்கிட்டு இருக்கா. ஹாய் गाइस வெல்கம் டு எக்ஸலென்ட் கேம் 2.0. இன்னைக்கு நம்ம என்ன ப்ளே பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பேஜ் ஸ்பெஷல் ரூம்ல ப்ளே பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாது, கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா பேரிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஈஸி மோட கம்ப்ளீட் பண்ணப்போ இல்ல பாத்தீங்கன்னா புதுசா லேகோ மோட பேசிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது விளையாடுறதுல நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம லைக்கா போட்டு வாங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம மெயின் சேனல் பாத்தீங்கன்னா கிரானி லோகோ டெஸ்ட் போட்டிருந்தோம். அதுவும் பார்க்காம இருக்கீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. டைம் இந்த மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சு அது மட்டும் இல்லாம இந்த லேகோ மோட்ல பாருங்களேன், எல்லாத்தையும் புதுசா மாத்தி வச்சிருப்பாங்களா. ஒண்ணு ரெண்டு இல்ல லேகோ எல்லாத்தையும். இப்ப பாருங்க அங்கிட்டு இருக்கும் நச்சல ஏறி எடுத்து இங்கிட்டு வச்சுட்டாங்க. இந்த கம்பியை எடுத்து பில்ட் பண்ண மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். வாங்க நம்ம பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிடலாம். பாருங்க பில்ட் பண்றது நானே 2 பேர் ஓஹோன்னு ஏறாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல. சரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் சேனல் ஸ்டார்டிங்ல. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் தாண்டி போற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரெஷர் விட்டு எஸ்கேப் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படி கேட்டீங்கன்னா இல்ல, ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ளே பண்ணுவோம். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இதை தாண்டி போற மாதிரி தான் இருக்கு. பட் ஈஸியா வந்தாச்சு. இந்த லேகோ மோட்ல பாத்தீங்கன்னா புதுசாலாம் இருக்கும். அது ஹார்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு ஹேங் ஆகுது. ஓகே அதாவது ஒன்றும் சொல்றது கீழே ஏறி மேலே வந்துருச்சு. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் தாண்டி போனால் பார்த்துக்கிறது இது ரொம்ப கஷ்டமாகுது. பாருங்க ரொம்பவே நம்மள சோதிக்கிறானுங்களே. எப்பயாச்சும் பார்த்து போயிடலாம். அப்பாடி ஒரு வழியா ஒரு அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரெஞ்ச் எடுத்து இதை உடச்சி உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்க போல இருக்கு. சரி ஓகே இப்போ இதை உடச்சிருவோம். இதை உடச்சி உள்ளுக்கு போனால் அந்த பேரிஸ் இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே சொல்லி வாங்க பண்ணுங்க. பாருங்க இவன் அந்த பேக் இங்கே பார்த்துட்டானே. இதை நம்ம மேலே ஜஸ்ட் மிஸ் பார்த்தீங்களா, அவன் கையில் இதுதான் மாட்டிருப்போம். சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேப்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா எங்க ஜம்ப் பண்ணி போயிடுவோம். பாடி நானும் கீழே விழுந்துரும் அப்படின்னு நினச்சா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம். அங்கே 2 பேரும் பாருங்க அங்கிட்டே மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஆனால் அவ்வளோ ஹார்டா இல்லையா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா விளாடுறோமா, அவங்க கூட வந்தவங்க நல்லா விளாடுறாங்க. இதுங்க நம்ம நல்லா விளாடுறோமா கூட இருக்கிற மோசமா விளாடுறாங்கன்னு தெரியல. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டே போயிடலாம். இந்த காயின்ஸ் கூட பார்த்தீங்களா அந்த லேகோலே இருக்கு. இந்த காயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கேம் முடிச்சுட்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணா போல இருக்கு கேமில். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரமா திறந்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடமா ஒரு ஷவர் எடுத்து தோண்டி ஒரு லாவா எடுத்துக்கு மாதிரி போயிருப்பாங்க. அந்த ஷவர் அங்கே தான் இருக்கு. ஷவர் தானே சொல்லுவாங்க, ஒரு மண் குண்டி கூட சொல்லிக்கலாம். பட் பாருங்க எல்லாமே லேகோ மோட்லேயே இருக்கு. அதான் லேகோ மோடு பேரி ப்ரெஷரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போயிடலாம். அதாவது ஒன்றும் சொல்றது இல்லை, தீஞ்சி போயிட்டோம். பரவாயில்ல இன்னொரு வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிடலாம். அப்படி கேர்ஃபுல்லாக போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது அது ட்ரெயின் வந்துச்சு, நம்மள அடிச்சு விட்டுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மக்களுக்கு போகணும். அது மட்டும் அடிச்சு சிஸ்டம் விளையாடுறதுனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்க. அப்புறம் முன்ன திரும்ப ஒரு ஜஸ்ட் மிஸ். இன்னும் ஒரு செகண்ட் இல்லை 0.50 செகண்ட் நம்ம மாட்டிருப்போம். 8 நிமிஷம் ரொம்ப எங்கிட்ட ஒன்று வருது பார்த்துப்போம். ஐயோ பார்த்து போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மக்களே இன்னும் ஆன்ற மாதிரி சவுண்டு கேட்குது. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நார்மல் மோட், அதாவது நம்ம பேரி பேஷ் நார்மல் மோட் விளையாடும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. இன்னும் பாருங்க விளையாடு மக்கள் எப்படி இருக்கா. ஓகே இங்கெல்லாம் நம்ம படி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ கம்பி போட்டாச்சு. ஐயோ மாட்டோம் என்ன மக்களே. அவங்க மாட்டிக்கிட்டா போடி நம்மளுக்கு ஃபேவரட்டா அதான் நடந்திருக்கு.
ஏறிச்சு. இது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஓ இந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ் தாண்டி போயிட்டு அங்கிட்டு இன்னும் அப்பப்பா ஜஸ்ட் மிஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் கிடைச்சிருக்கு. இது எது உங்களுக்கு யூஸ் ஆகும்? யாரா திருப்பி இங்கே வந்தேன்? ஓ இங்க ரிப்ளேஸ் பண்ண போல இருக்கு. நல்லா கரெக்டான இடத்துல தான் உங்களுக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா இது திறந்து, ஆமா நம்ம கெஸ் பண்ண திறந்துருக்கு. இங்கிட்டு ஒரு லேட் இருக்கு. இது மேல ஏறி போலாமா? இது மேல தான் ஏறி போற மாதிரியும் இருக்கு. ஓகே, இப்போ ஏறி போகணும் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படி பாருங்க. நீங்க இந்த வீடியோ லைக் போட பாத்துங்க. மறக்காம ஒரு லைக்கை கொடுத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார் ரேஸுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வேணா உங்களை போக வேணாம், ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் பார்த்தீங்கன்னா அந்த போக வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, இந்த இடம் என்னன்னு தெரியல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜெயிலில் உள்ள பர்சன்ஸ்லாம் வச்சு அவங்க ஃபேமிலி கூட வந்து பேசுவாங்க. இப்போ இந்த ஸ்டோரேஜ் இருந்து ஒரு ஏணி எடுக்கிறோம் மக்களே. இந்த ஏணி எடுத்துட்டு ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு ஜம்ப் பண்ணி போற மாதிரி இருக்கும். சரி, இந்த லேயர் எங்க போறது? இது வந்து அந்த ஸ்டார்டிங்ல வந்த இடம் எங்க மக்கள் இருக்கு? அங்க பாருங்க, இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஓகே, இங்க எடுத்து பிளேஸ் பண்ணி வச்சிருவோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மேல ஏறிட்டு நம்ம அங்கிட்டு டாஸ்க் வச்சிருக்காங்கன்னு பாத்திரலாம். கால வந்து அடிச்சிருக்கோம். என்ன மக்களே? ஓகே, ப்ளே பண்ண பாத்து மக்களே. நான் பழைய ஒரு பிசி பிளேயர் கிடையாது. பிசி அல்ட்ரா காம்பேஸுக்கு போட்டு விட்டுக்கோ. அத இல்ல சொல்லி வாய விட்டு அது கூட கீழே விட்டோம். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேர்லாம் பேட்டு. ஓகே, கொஞ்சம் பேரெல்லாம் திருப்பிக்கு அதாவது என்ன சொல்றதுக்கு இல்லை. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பசங்க வாங்காம நம்ம பையன் கேர்ஃபுல்லா நம்ம தாண்டிடுவோம். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா இந்த காற்று நம்ம ஃபோர்ஸ் தான் மேலே தள்ளி விட்டுருக்கு. இதை வச்சு பேர்லாம் இப்படி அப்பாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாச்சு. அதாவது ஜெயிச்சுல இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஓகே, இப்போ 6 மினிட் ஆயிருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் கேம் முடிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு அப்டிக்கல், அதாவது ஒரு லெவல் வரப்போது தோணுது. சரி, ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ 6 மினிட் ஆயிருக்கு. எந்த கேமும் கொடுக்க மாட்டாங்க நார்மலி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருப்பி கீழே இருந்தோம். ஆமா, இப்போ எதுக்கு நம்ம இறங்கிற இருக்கும்? நேரம் கீழே குச்சிடலாம் தானே? என்னது தெரியல. இல்ல புரியல. என்னடா அது இன்னும் கண்ணு மாதிரி எடுத்துட்டு வந்தோம். ஓ, இதை ஷூட் பண்ணணும் போல இருக்கு. இதை ஷூட் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? ஒரு டெலிபோர்ட் ஆயிருமோ? நான் இதுவே இல்லை. அது நமக்கு என்ன கண்ட்ரோல் மாதிரி இருக்கு. அதை நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை தட்டிப்போம். ஓகே, ஓ இது ஷூட் பண்ண போல இருக்கு. ஷூட் பண்ணுவோம். ஷூட். ஓ, இங்க ஒரு பாறை மாதிரி கிரியேட் ஆகுது. அதுலயே தப்பிச்சு போற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் என்னன்னு பார்ப்போம். நீங்க இவ்வளவு குட்டி ஆயிட்ட. அவங்க பாருங்க, இது என்ன கேட்க அந்த ஃபைனல் பாஸ். நான் இதுதான் வரோம்னு நினைச்சிருந்தேன். இவனை ஈஸியாக போட்டு தரல போலக்கு. இவ்வளவு குட்டியா இருக்கான். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்க அடிக்கணும் அப்படி பாருங்க. அவனை ஆர்ம்ஸ்ல அடிக்கணும். அப்பதான் ஆர்ம்ஸ் வந்து கை, ஹேண்ட், ஆர்ம்ஸ் இடம் அங்கே தனியாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்த் நல்லா குறையுது. நமக்கு நம்ம அடிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப கிட்ட மாட்டான். நம்ம க்ராஸ் பண்ணி அங்கிட்டு போவோம். ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு இப்போ தூரத்தையும் டிஸ்டன்ஸ் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அது போவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இவன் என்னை பண்ண அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அது என்ன, நான் உங்ககிட்ட ஒரு டிஸ்ட் இருக்கு, அதை நான் சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ போது ரொம்ப நம்ம பாருங்க என்ன அடி அடிச்சிட்டு இருக்கானே. ஆமா, ஓகே, அவன் பக்கத்துல ப்ளூ கலர் ஷேடு போட்டுக்கிட்டா. ஆனா பண்ண முடியல. ரொம்ப கிட்ட வந்துட்டானே. ரொம்ப கிட்ட வந்துட்டான் மக்கள். ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு தோச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு தோச்சா அந்த இடம் ஓப்பன் ஆகும். இன்னும் இவ்வளோ ஹெல்த் வச்சிருக்காரு. பார்க்கலாம் மக்கள் குட்டியா இருக்கான். ஆனால் பண்ற சேட்டெல்லாம் இங்கே பாருங்க மாட்டிட்டா பாருங்க. அப்படியே மாட்டிக்கிட்டோம் அவன் நினைக்கிறான். பட் ஆனால் எஸ்கேப் ஆக முடியாது. அப்புறம் த்ரில்லிங்காக இருக்காது. இப்போ கிட்ட வந்துட்டான் மக்கள். ஓடு 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 ஓடிச்சுட்டா ஓடு. இங்க என்ன திரும்பி பார்க்க போறானே. அங்கிட்டு இருக்கா. அடிச்சு நம்ம லாக் அவுட் பண்ண பார்க்கறான். இவனை முதல் தூக்கிடுவோம். அங்க பாருங்க குட்டியா அந்த திட்டு நம்மள மாதிரி அடிக்கிறான். ஐயோ, ரொம்ப கிட்ட வந்தா மக்களே. முதலாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் மீட்டர் ஸ்பீட்ல இருக்கா. பாரு ரொம்ப கிட்ட வந்துட்டான். ஓகே, நம்ம இன்னும் தூரமா போயிடுவோம். ஓகே, அந்த ஷெல்டர் இருக்குது தெரியுமா, அங்கிட்ட போய் நின்றுவோம். அப்பதான் வந்து அவன் அடிக்க மாட்டான். நம்புற அப்பாடி பார்த்தீங்கன்னா இதை போடுவோம். ரொம்ப கிட்ட வந்து சோழி பிடிச்சி இவன் அடிக்கிறான் மக்களே. ஓகே,
ஓகே இன்னும் ஹேங் ஆயிடுச்சுன்னா பக் ஆயிடுச்சாங்க பாருங்களேன். நான் என்ன ஒரு ஷூட்டே பண்ண ப்ரூஃப் இன்னும் ஒரு ஹேக்கர் மோட்லாம் கிடையாது மக்களே. என்ன ஓகே இது ஏதோ வித்தியாசமா இருக்கு. சரி பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு லாக் அவுட் பண்ணிலாம் போவானா வீடியோ ரொம்ப லென்த்தானா நம்ம எப்படியே தப்பிச்சுட்டு போயிடலாம். நீ அப்படியே முட்டிக்கிட்டு கடை நான் இங்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டு நான் வீட்லயே போய் உட்காந்துருவேன். அவன் அங்கிட்ட தான் உங்களுக்கு முட்டிக்கிட்டு இருக்க போறான். பாத்தீங்கன்னா அந்த இடம் ஒண்ணு இருக்கும், அந்த இடத்துக்கு போகணும். அந்த அந்த கேஃப்ல அதாவது அந்த மலையில போய் தாண்டி அந்த ஆப்ஸ்டிகல்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே ஒரு ஜம்பிங் மாதிரி. ஓகே அது ஒன்று தான் இருக்கு மக்களே. ஐயோ நேரம் இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டே போயிடுச்சு. சரி ஓகே இங்கே தானே இருக்கு, நம்ம இறங்கி நடந்தே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இங்கே மேலே தாண்டி போகிற மாதிரி இருக்கு. எஃபா ஓகே இது பில்ட் பண்ணி இதில் என்ன வரும் தெரியல, ஒருவேளை ஏரியா இருக்குமோ. இது ஏரி மாதிரி இல்லை இதான் மக்களுக்கு இன்னும் பில்ட் பண்ண சொல்லுது. ஓ அந்த டிராவல் அப்படியே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா ஓகே நேராக ஜம்ப் பண்ணிக்கிட்டு வந்துச்சு. அது அப்புறம் அப்சிகல்ஸ்லாம் இல்லையா? என்னடா சொல்றீங்க? ஒண்ணுமே எவத்தால மட்டும் வைக்கல. நீங்க நான் அப்சிகல்ஸா தாண்டி வந்து அதிலே பார்த்தீங்கன்னா முடியுது இருக்கும். இதுல முடியல. சரி ஐ திங்க் இன்னும் பக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே இங்க பாருங்களேன் நம்மளே போலீஸை போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம தப்பிச்சனால. சரி நம்ம போலீஸா தப்பிக்கிறத விட நம்ம இதோட இந்த கேமையும் முடிச்சுட்டே போயிடலாம், வீட்டுக்கே போயிடலாம். ஸோ இதுதான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பிக் தேங்க்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா கிரானியோட ரோபோட் எஸ்கேப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. போய் பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். நான் எல்லாத்தையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? பை, லவ் யூ ஆல்.